ஓம் சக்தி. உன் ஆன்மா படும் வேதனை இயற்கையாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதை விட்டுவிட்டு பொறியில் அகப்பட்டு கொண்டு தவிக்கும் ஒரு எலிதான் அந்த தவிப்பை உணர முடியும். பொறியில் அகப்பட்ட எலி தவிக்கிற தவிப்பு உனக்கு விளையாட்டாக இருக்கலாம். வேதனை அந்த எலிக்குத்தான். அதுபோல ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் அடக்காமல் நீ தவறு செய்தால் உன் ஆன்மாதான் அந்த வேதனையை உணர முடியும். அன்னையின் அருள்வாக்கு. அருள்வாக்கு என்ற பாத்திரம். என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.